உத்தரப்பிரதேசத்தில் இருந்து தமிழகம் வந்து இறங்கிய கொலை செய்யவும் துணிந்த கொள்ளையடிக்கும் கும்பல். வங்கியில் இருந்து பணம் எடுத்து செல்பவர்கள், தனியே நடந்து செல்பவர்களை குறிவைத்து கொள்ளை சம்பவங்கள். அடுத்தடுத்து கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறியதால் விழிப்பிதுங்கிய விழுப்புரம் போலீஸ். யூபி சென்று பிடிக்க முயன்ற போது சுற்றி வளைத்து தமிழக போலீஸை தாக்கிய மக்கள். தீரன் படபாணியில் உண்மையில் நடந்த திகிலூட்டும் சம்பவம். கடந்த ஆண்டு 8வது மாதம் 3ஆம் நாள் விக்கிரவாண்டியை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள இந்தியன் வங்கியில் இருந்து 2,50,000 ரூபாய் பணத்தை எடுத்து வந்து பைக்கின் பெட்டியில் வைத்து எடுத்து வந்த போது அந்த பணம் கொள்ளை போனதாக ஆறுமுகம் மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறார். அதே போன்று கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி பாப்பான் குளத்தை சேர்ந்த கீதா என்பவர் விழுப்புரத்தில் உள்ள சிவன் கோவில் அருகே நடந்து சென்று கொண்டிருந்த போது அவரது கழுத்தில் கிடந்த தாலிச்சங்கிலி 6 சவரன் நகையை பறித்து சென்றது அந்த கும்பல். இது சம்பந்தமாகவும் மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர். அடுத்ததாக விழுப்புரம் காமராஜர் வீதியில் நகை கடையில் புதிதாக நகையை வாங்கிக் கொண்டு 2 சக்கர வாகனத்தின் பெட்டியில் வைத்துக் கொண்டு அசோகன் என்பவர் வந்த போது டீ குடிக்க சென்ற நேரத்தில் அந்த நகையை கொள்ளையடித்து சென்றது ஒரு கும்பல். இது தொடர்பாக நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விழுப்புரம் நகரில் அடுத்தடுத்து திருட்டு சம்பவங்கள் ஒரே மாதிரியாக அரங்கேறி வருவதை கண்டுபிடித்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் அந்த கும்பல் வெளி மாநிலத்திலிருந்து வந்து கொள்ளையடிக்கும் கொடூர கும்பல் என்பதை அறிந்து கொண்டனர். வழிப்பறிக்கு பயன்படுத்துவதற்காகவே 2 சக்கர வாகனங்களையும் திருடி கொண்டு அந்த நபர்கள் பயணிப்பதையும் சிசிடிவி காட்சி மூலமாக போலீசார் உறுதிப்படுத்தினர். தீவிர விசாரணைக்கு பிறகு உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கும் போலீஸ் விரைகிறது. அந்த கும்பல் உத்தரப்பிரதேச மாநிலம் அமோடாவை சேர்ந்த இர்ஃபான், சதாப், டெல்லியை சேர்ந்த அலாவுதீன் அலி என்பதை கண்டுபிடித்து விட்டனர். அதே கும்பல் விஜயவாடா குண்டூர் பகுதியிலும் வழிப்பறி செய்ததையும் கண்டுபிடித்தனர். தொடர்ந்து அவர்களது செல்போன் டவர் எண்கள் காட்டும் இடங்கள் எல்லாவற்றையும் விசாரித்து அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருப்பதை உறுதிப்படுத்திய போலீசார் மேற்கு காவல் நிலைய காவல் உதவி ஆய்வாளர் ஆனந்தராஜ், பாண்டியன் உள்ளிட்ட 6 காவல் அதிகாரிகளுடன் அமோடாவிற்கு சென்ற போது தமிழக போலீசார் அவர்களை பிடிக்க முயன்ற போது அமோடா பகுதி கிராம பெண்கள் தீரன் படத்தில் வரும் காட்சிகளை போன்றே தமிழக போலீசாரை தாக்கி விரட்ட முயன்றனர். அவர்களை எல்லாம் மீறி அந்த மூவரையும் போலீஸ் தூக்கி வருகிறது. தொடர் விசாரணையில் அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.